நமஸ்காரம் கொலின் இங்கிலீஷ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வார்ட்ரோப் டூர் கேட்டீங்க. வார்ட்ரோப் டூர் காட்டுறதுக்கு முன்னாடி வார்ட்ரோப்பை நான் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ என் வார்ட்ரோப்பை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பேசிக்கலாக சி பேஜில் லைப்ரரி சர்வநாசனமாச்சா, அதே போல் கரையாக நரிச்சு இந்த கபோர்டு சர்வநாசனமாச்சு, உடன் கபோர்டு. ஸோ இது பிவிசி கபோர்டை நாங்கள் மாற்ற வேண்டியதாக போச்சு. பட் அப்போ பெஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணும் போது உள்ளுக்குள்ளார நிறைய இந்த பழைய ஓல்டு வாலோடைய இந்த கலர், அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுடைய அந்த பொடி, அந்த கரையெல்லாம் இருக்கு. கபோர்டை நேற்றுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணானுங்க பசங்க. அமேசான்லேருந்து செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பரும் நேற்று தான் டெலிவரி ஆச்சு. ஸோ ரைட், இப்போ இந்த செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் வச்சு இன்சைடை நான் எப்படி வால்பேப்பர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் வார்ட்ரோப்பை நான் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு 2 வீடியோவும் ஆச்சு. டிஐஒய் ப்ராஜெக்ட் ஆச்சு, வார்ட்ரோப் டூரும் ஆச்சு உங்களுக்கு. பிகாஸ் இந்த செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் வச்சு தான் நான் மொத்த வீடியோ நான் ரெடி பண்ணேன் நானே. எஸ், ஐ லைக் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த கபோர்டை நான் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே பாருங்களேன், கபோர்டுக்குள்ளார உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த கரை. இப்போ இந்த கரையை வந்துட்டு நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் எந்த டிசைன் வேணாலும் உங்களுக்கு அமேசான்ல கிடைக்கும். நீங்க வந்துட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, செல்ஃப் விதமான டிசைன்ஸ் இருக்கு, செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் அப்படின்னு. இதுக்கு கம் தேவையில்ல, பின்னாடியே ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். முதல்ல நமக்கு தேவையானது இன்ச் டேப். உள்ள நம்ம மெஷர் பண்ணணும் இந்த அளவு என்ன அப்படின்னு. இப்போ இந்த சைடு பிவிசி இருக்கு, இங்க பிவிசி இருக்கு, மேல பிவிசி இருக்கு. சொன்னா இது ரெண்டுத்தையும் தான் நான் வந்துட்டு வால்பேப்பர் பண்ணணும். பெயிண்ட் பண்ணினா சம்டைம்ஸ் ஒழுகும் இல்லையா, இது அழுக்காயிடும். ஸோ செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் இஸ் ஈஸியர் ஆல்சோ. அதாவது லென்த்தும் விட்த்தும் அகலமும் நீளமும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கரை பார்த்தீங்களா, இங்க இந்த கரையெல்லாம் போயிடும் ஈஸியா. அது ஏற்கனவே போயாச்சு. பட் அந்த என்ன சொல்றது, லைக் அழுக்கு இல்லை, தொடச்சாச்சு. பட் அந்த ஸ்டெயின், அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம லிக்விட் ஊற்றும் போது அந்த ஸ்டெயின் வரும் பாருங்க, பழைய வால், அந்த கரை அது எனக்கு போகணும். அது எவ்வளவு நான் கிளீன் பண்ணாலும் போகலை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பெயிண்டிங் நான் வால்பேப்பரிங் பண்ணுறேன். 22 இன்ச்சு வருது, ஆல்மோஸ்ட் 21 to 22 இன்ச்சு. இந்த கார்னர்ல இந்த கார்னர் வரைக்கும் மெஷர் பண்ணினா எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க. பிகாஸ் நம்ம அப்புறம் இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை தாண்டி இருந்தால் பெட்டர். அண்ட் ஹைட் வந்து 13 இன்ச்சு வருது. நான் ஒரு 14 to 15 வெட்ட போகிறேன் நான். ஸோ வாங்க முதல்ல நம்ம பேனலை கட் பண்ணிப்போம். ஒரு ரூலர் தேவை நமக்கு, அண்ட் கட்டிங் பிளேட் தேவை. தட்ஸ் ஆல். அண்ட் வால்பேப்பர் பின்னாடியே நமக்கு பீல் பண்ணினா அதுக்கு கம் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கம் போட தேவையில்லை. அப்படியே வச்சு அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளுடைய எந்த ஏரியாவை நம்ம வால்பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணியாச்சு இல்லையா. என்னுடைய அந்த ஒரு ஏரியாவும் செப்பரேட்டாக இருக்கும். மெஷர் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் சம்டைம்ஸ் அது இங்க சொன்ன மாதிரி கபோர்டு அன்இவனா இருந்ததுன்னா ஒரு ஏரியாவே நீங்க தனியாவே மெஷர் பண்ணுங்க. சைட் பேனல்ஸ் வந்துட்டு எவ்வளவு வருதுன்னா, முதல் சைட் பேனல் இந்த சைடு போட போறது 22 இன்ச்சு லென்த் வருது. அகலம் வந்துட்டு எனக்கு 14 இன்ச்சு வருது. ஸோ சில செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர் பின்னாடி நேச்சுரலா ஒரு கிரிட் கொடுத்துருப்பான். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கேல் தேவையில்லை. அந்த கிரிட்டை மெஷர் பண்ணிட்டு அந்த கிரிட் லைன்ல நீங்க கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரோலா வரும் உங்களுக்கு. எஸ், இது வச்சு தான் நான் மொத்த வீடியோ வால்பேப்பர் பண்ணேன். எஸ், நானே செல்ஃப் ஸ்டிக்கிங் முதல்ல அச்சோட ரூம்ல ஆரம்பிச்சேன். இங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இங்க தான் நடக்கும். இங்க ஒர்க் அவுட் ஆனோடனே ஸ்லோவா ஒரு மாசம் ஒரு ரூமை பண்ணினேன். ஆல்ரைட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைன்ஸ் தெரியுது பாருங்க உங்களுக்கு. இங்க இந்த மாதிரினா பிரச்சனையே கிடையாது. நம்ம மெஷர் பண்ண இடத்துல வந்துட்டு எங்க இருக்கோ, சப்போஸ் நடுவில் வந்ததுன்னா நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். சில செல்ஃப் ஸ்டிக்கிங் வால்பேப்பர்ல இங்கே உங்களுக்கு கிரிட் இருக்கும். அந்த மாதிரி கிரிட் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்க கிரிட் இல்லாததுனால மெஷர் பண்ணியே தீரணும். எனக்கு ஆக்சுவலா லென்த் வந்துட்டு 24 இருக்கு. வெரி குட். இந்த பேப்பரோட இது வந்துட்டு எனக்கு 24 இருக்கு. 22 இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா பரவாயில்ல, நான் சொன்னேன்ல, நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அகலம் மீன் லைக் அதோட லென்த்தை பத்தி இப்ப கவலை கிடையாது. ஸோ நான் அகலம் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 14 இன்ச்சு நான் அகலத்துக்கு வெட்டுவேன் நான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு சம்டைம்ஸ் அன்இவனாக இருக்கும் இல்லையா. ட்ரிம் தி சைட்ஸ் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும், பட் தட் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் லைக் உங்களுடைய 2 சைட்ஸுமே உங்களுக்கு லெவலாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பிட் கட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஜாகிரதையாக வெட்டுங்க. இது செம ஷார்ப். தயவு செஞ்சு குழந்தைங்க இதை பண்ணணும்னா அடல்ட் சூப்பர்விஷன் இல்லாம செய்யக்கூடாது ப்ளீஸ். வெரி குட்டா.
எந்த பிளாஸ்டிக் வச்சு விளையாடுறதுன்னு உனக்கு விவசாயே இல்லைடா. டேய், அது என்னுடைய ஒரே ஒரே naughty brat. The cats are so funny தெரியுமா? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் அதுங்க. நான் எவ்வளோ லொல்லு கத்தி தொலையும். இது செம கியூட் இதுங்க. ரைட், இப்போ இந்த இடம் ட்ரிம் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நம்மளுடைய வித். ஸோ இது எப்படி 25 இன்ச் இருக்கு. எது போட்டீங்க அங்க? சுத்தம். என்னத்துக்கு தள்ளி விட்டீங்க? சிவசிவா. இப்போ லென்த் 14 இன்ச்சு, 14 இன்ச்சஸ் இது வரைக்கும் வருது. ஸோ நான் 15 இன்ச்சுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு வெட்ட போறேன். நீங்கள் வேணும்னா பென்சில் வச்சு கூட ஒரு லைன் போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஈஸியர். மார்க் பண்ணியாச்சு. cutting the panel is okay. முதல் பேனல் ரெடி. வாங்க, let us stick it. come on. ரோல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ flatten it over. ஒன்றும் ஆகாது, nothing happens. இது எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்றதுன்னு அங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். என் பேனல் கட் ஆயாச்சு. கட்டிங் பிளேடும் இருக்கு. அண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஹார்ட் பேக் புக் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை உங்ககிட்ட ஸ்க்ரேப்பர் மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே. பிகாஸ் இந்த வால்பேப்பர் நம்ம இப்படி ஸ்மூத் நோட் பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு இன்சைட் வியூல நான் இன்னொரு கேமரா வச்சு காமிச்சா, கேமரால போன்ல உங்களுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. பேனல் ரெடி, வால் ரெடி, கட்டிங் பிளேடும் ரெடி. ஃபர்ஸ்ட் பேனல்ல வச்சு பாருங்க கரெக்டா வருகிறதா. இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் எட்ஜஸ் ஓகே. நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் எல்லாமே கரெக்டா ஈவனா வராது உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா பேனல் விட சொன்னேன். இது ரோல் ஆகி வரதுனால சம்டைம்ஸ் இது ஒரு நச்சு வேலை பண்ணும். இந்த லைட்டாக பிடிச்சி அது ஸ்ட்ரெயிட்டன் அவுட் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம். அப்புறம் ஈஸியாக ஓட்ட போகணும். அண்ட் இது கிரம்பிள் ஆகாது. இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ரோல் பண்ணினா அது கசங்கிட போதும் பயப்படாதீங்க, கசங்காது. இப்போ செய்ய வேண்டிய வேலை ஃபுல்லா இது பிரிக்காதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான். ஜஸ்ட் இந்த ஒரு கார்னர் மாத்திரம் எடுங்க. ஓகே, அதை பீல் பண்ணி ஜஸ்ட் ஒன் கார்னர் இந்த மாதிரி. இப்போ ரைட் ஆங்கிள் இத இன்சைடு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஒரு கார்னர் மாத்திரம் மொத்தத்தையும் பிச்சிடாதீங்க. ஐ டெல் யூ வை. ஃபுல்லா பிச்சிட்டா உங்களுக்கு சுருக்கங்கள் வரும். முதல் ரைட் ஹேண்ட் கார்னரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் கார்னர்ல பேனலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த சுருக்கங்கள் இல்லாம. Now starts the fun part of ரெண்டு ஆக்ஷன் நடக்கணும். அடியில் இருக்கிற அந்த செல்ஃப் ஸ்டிக்கர் நீங்க இழுக்கணும், பிளஸ் மேல ஃபிளாட்டன் பண்ணிட்டு வரணும். புக்கு இதுக்குதான். புல்லட் ரெண்டு ஆக்ஷனும் நடக்கணும். இதையும் நீங்க இழுக்கணும். அட் த சேம் டைம் இங்க மேல இந்த ஹேண்ட்ல ஸ்மூத் பண்ணிட்டு வரணும். அப்படி ப்ராப்ளம் இருந்து யூஸ் இட் த புக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணினா ஜிம்மே தேவையில்லை. You can reduce weight really easily if you do all these DIY projects at home. நம்மளே பெயிண்ட் பண்றது, நம்மளே வீடை பெருக்கி தொடச்சு, நம்மளே கிளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி, ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட். மிக்ஸி இல்லாம அம்மியில் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த கார்னர் இருக்கு பாருங்க. அட் த சேம் டைம் ஆங்கர் எப்படி நம்ம இங்க கட் பண்ண போறோம் இந்த எட்ஜ் வரைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டை நம்ம விடுறது.
ட்ரிம் பண்ண முடியுங்கிறதுனால ஜஸ்ட் கெட் இட் ஸ்மூத், அவ்வளவுதான். வெளியில வரேன் பாருங்க. என்ன வரேன் உள்ள விட்டு நம்ம கதை சாத்திட்டான்ல. இங்க வந்து எல்லாத்தையும் மைக்ல இருந்து எல்லாத்தையும் அவன் தான் இழுப்பான். என்னடா வாட் யூ வாண்ட் வரேன்? பார்த்தா நீ உன்னை நான் இப்ப உள்ள விட்டேன், என் கபட் சர்வநாசமும். எல்லாத்தையும் நீ பிப்ப. So make sure the corners are sealed. ஒரு அசிங்கமான விஷயத்தை கூட நம்ம கையால அழகுபடுத்த முடியும். அசிங்கங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம வீடை நம்மளே அழகுபடுத்திக்கலாம். அதுக்கு யூடோன்ட் ஜாஸ்தி காசு செலவு தேவையில்லை. ஆர்கிடெக்டோ இன்டீரியர் டிசைனரோ ஒண்ணுமே தேவையில்லை. டிஐவே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. எனக்கே வந்துட்டு டிஐவே ப்ராஜெக்ட்ஸ்ல குரு யூடியூப் தான். அதை பார்த்து தான் நானே கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுவாங்க. நமக்கே கபர்ட் எல்லாம் பண்ண தெரியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு பாத்தீங்களா ஸ்மூத் ஆகி முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு வால்பேப்பரிங் டன். இப்போ இதே மாதிரி மிச்ச பேனல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டலாம். ஓகே, உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் மிச்ச பேனல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ ஸ்டிக் பண்றது நீங்க பாருங்க. இது பேசிட்டு டுட்டோரியல் மாதிரி இது பண்றது ரொம்ப கஷ்டம். லிட்டில் கான்சென்ட்ரேஷன் தேவை. லிட்டில். இதுக்கு பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்கேயாவது ஒரு மார்க் கீர்க்கு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர் ஆகாத ஒரு இடம். இந்த பாருங்க, இந்த இடத்துல யூ கேன் ஆல்வேஸ் பேட்ச் இட் அப். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வச்சு. அண்ட் இந்த டிசைன் மார்பிள் டிசைனுங்கிறதுனால ஐ மீன் லைக் அது உண்மையிலே இட் டசன்ட் வாட் யூ சே, எப்படின்னா லைன்ஸ் எங்க ஒட்டினாலும் இட் ரியலி டசன்ட் மேட்டர். மர்ஜ் ஆயிடும் உங்களுக்கு. நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் எக்ஸாக்டா லைன்ஸ் இல்லாத டிசைன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கீப் அ பேனல்ஸ் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ கமான், மிச்சத்தையும் முடிச்சிருவோம். இன்ச் இல்லையா? இந்த பேனலோட சைஸ் வந்து 25 inches. பட் இங்க வந்துட்டு எனக்கு 27 inch வருது. பரவாயில்ல, எவ்வளவு வருதோ கவர் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம சைட்ல அதை மேட்ச் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த டிசைன் நான் சொன்ன மாதிரி மார்பிளிங் டிசைனுங்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லெட்ஸ் பேனல். கொஞ்சம் லார்ஜர் ஏரியாவா இருந்தா இந்த மாதிரி ஜஸ்ட் டாப்ல இருந்து கொஞ்சம் இப்படி பீல் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிக்கரை. இது ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட். நீங்க அடியில இருந்து இந்த பிளாஸ்டர் கவரை சைமல்டேனியஸா புல் பண்ணணும். அட் தி சேம் டைம் மேல ஸ்மூத் பண்ணிட்டு வரணும். And push it towards the outer side. Trick வந்து இத கொஞ்சம் stretch பண்ணி வச்சுக்கிறது. இந்த air bubbles வராம செல்ஃப் வால்பேப்பரிங் பண்றது. இந்த மாதிரி பிட் பீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பேட்சப் பண்றதுக்கு சைட்ஸும் கார்னர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பெரிய பேனல் போடுறது கஷ்டமா இருந்தா நீங்க இதை ஹாஃப் அண்ட் ஹாஃபா கூட பண்ணிக்கலாம் ஈஸியரா. பிகாஸ் இந்த மாதிரி மார்பிள் டிசைனா இருந்தா உங்களுக்கு ஈஸியா அது வந்து மர்ஜ் ஆயிடும். உங்களுக்கு லைன்ஸ் அந்த மாதிரி பூக்கள் கீக்கள் இலைகள் வந்து நீங்க எக்ஸாக்டா அந்த வால்பேப்பரை வச்சு மேட்ச் பண்ணணும். பட் மார்பிள் டிசைன் வந்துட்டு நீங்க எந்த இடத்துல எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு ஈவனா தெரியும்.
ஸோ நீங்கள் ஹாஃபாக கூட கட் பண்ணிக்கலாம். Easy peasy Japanesey. மோஸ்ட் அக்லியஸ்டா இருக்கிற அந்த கரை இருக்கிறது பெயிண்டால கவர் பண்ண முடியாத அந்த சிலது வந்து நான் வால்பேப்பர் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் நம்ம சாக் பெயிண்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். வாட் இஸ் சாக் பெயிண்ட்? ஓகே, சாக் பெயிண்ட்டுக்கு நமக்கு தேவையானது, நான் முன்னாடி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன், ப்ரொபோர்ஷன்ஸை மன்னிச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு 3 பார்ட்டு பெயிண்ட் கலக்கணும். இப்போ தான் மறுபடியும் செக் பண்ணேன் போய் என்னோடய நோட் புக்கை, என்னடா அப்படின்னு. ஏன்னா 1 வருஷம் ஆச்சு நான் பெயிண்ட் பண்ணி. ஸோ ஐ தாட் 1:2 அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு பார்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு 2 பார்ட் பெயிண்ட்டுன்னு நினச்சேன். ஒரு பார்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு 3 பார்ட்டு பெயிண்ட்டு. அது ஆயில் இமல்ஷனாக இருக்கலாம், இல்லை வாட்டர் இமல்ஷனாக இருக்கலாம். ஐ ப்ரிஃபர் வாட்டர் பிகாஸ் எனக்கு அந்த தின்னர் வாசனை பிடிக்காது. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் வீட்டில் மிச்சம், இந்த நான் சொன்னேன்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோம் டூரில் எல்லா பிளாஸ்டிக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலைங்களுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறது. அதை சாப்பாட்டுக்கு ஐ டோன்ட் யூஸ் இட். மாஸ்கிங் டேப்பு அண்ட் நைலான் ப்ரஷஸ், சிந்தட்டிக் ப்ரஷஸ், ஆனிமல் ப்ரஷஸ் கிடையாது, அனிமல் ஹேர் இருக்கிறது. சிந்தட்டிக் நைலான் ப்ரஷஸ் அதே போல் அதே மாதிரி தான் நைலான் ப்ரஷஸ். பிகாஸ் உங்களுக்கு இந்த ஹேர் நேச்சுரல் ப்ரஷஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். பெயிண்ட்டை வந்து செவுத்தில் ஊட்டும் போது அதோடைய அந்த ஹேர் பிரிசில்ஸ் வந்து க்ளீனாக தெரியும். ரோலர் அது ஒரு குட்டியாக இருந்தால் கூட ஓகே, சின்னது, அவனே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ரோலர்ஸ் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் டபாஸ் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டு வே பண்ணுறது எல்லாமே நம்ம வெயிட்டில் போனால் பெட்ரு. ஸோ ஒரு வேயிங் மிஷின் இருந்தால் ஓகே. வீட்டில் பேக்கிங் இருக்கிறதுனால சோப்பிங்கும் பண்ணுறதுனால டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ஸ் பெட்டர். நான் அதில் தான் மிக்ஸ் பண்ணிடுறது. நார்மலாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கபர்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக ஒரு செக்ஷன் காட்டுறேன் நான். அதே மாதிரி தான் எல்லா செக்ஷனுமே நம்ம செய்யணும். பெயிண்டிங்க்கு எந்த ஏரியா ப்ரிப்பேர் பண்ணாலும், அது ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், வாலாக இருக்கட்டும், கபர்டாக இருக்கட்டும், திஸ் இஸ் த வே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட், இந்த ஏற்கனவே அழகாக பண்ண இந்த லேமினேஷனை தொடாமல் இருக்கிறதுக்கு இந்த எட்ஜை நம்ம மாஸ்க் பண்ணணும், மாஸ்கிங் டேப் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பரை மேலே போடுறது எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு. பிகாஸ் பெயிண்ட் இங்கே தான் வரும், இங்கெல்லாம் ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு we can put this. அண்ட் இந்த சைடு ஏற்கனவே பண்ணதுனால இந்த பக்கம் மாஸ்க் பண்ண தேவையில்ல, பேக்கை மாஸ்க் பண்ணணும். நான் இந்த சைடு வாலர் தொடாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடு ஒரு டேப் போடணும், இன்சைட் நம்ம மாஸ்க் பண்ணணும். ஸோ தட் இங்கேயும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் மாஸ்க் இட். ஓகே சில்ட்ரன், எல்லாம் வந்து டேப் ஆயாச்சு, கம்ப்ளீட்டாக இங்கே வந்து மாஸ்க் பண்ணியாச்சு, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என் கபர்ட் ரெடி ஃபார் பெயிண்டிங். நானும் ரெடி. எஸ், க்ளவ்ஸ் கண்டிப்பாக தேவை பெயிண்ட் கையில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஏப்ரன் உங்களுடைய க்ளோத்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. கூடுமான வரைக்கும் சில ஓல்டு டிஷர்ட்ஸ், இல்லை ஓல்டு சல்வார் கமீஸ், பழசு, இந்த பெயிண்டிங்குன்னு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருங்க. அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நார்மலாக பொடியாக இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் பறக்கும், மூக்கிலெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தும்மல் வரும். ஸோ மாஸ்க் நமக்கு. ஸோ இப்போது பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வேயிங் மிஷின் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட இதை பண்ண முடியாதா அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க, ஈஸியாக பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ஸ் இல்லைன்னா கூட ஈக்குவல் சைஸ் இருக்கிற இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக வருது, ஒரே சைஸில் இருக்கிற 2 கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஒன்றுத்தில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு போர்ஷன் போட்டுட்டு இன்னொன்றுத்தில் 3 பங்கு பெயிண்ட்டை ஊற்றுங்க. முடிஞ்சு போச்சு. 1:3 கணக்கு. ஆனால் ரெண்டுமே எக்ஸாக்டாக ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இப்போது அதே கண்டெய்னரில், ராதர் சேம் சைஸ் கண்டெய்னரில் 3 பங்கு பெயிண்ட் ஊற்றணும் நம்ம. இப்போ நம்ம டிராக்டர் எமல்ஷன் இந்த மாதிரி 3 கப்பு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 2 3 மூணாவது கப்பு. அண்ட் நீங்கள் எந்த கப்பு எடுத்துருக்கீங்களோ அந்த கப்லேயே ஒரு 1/4 கப்பு தண்ணி, வாட்டர். இந்த கப்பில் இருக்கிற பேலன்ஸ் பெயிண்டெல்லாம் நீங்கள் அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
added to the tractor emulsion. Water emulsionங்கிறதுனால இது வாட்டரே பூரா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பயப்படாதீங்க, ஒரு பிட் ஐயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, கொஞ்சம் கணக்கு தப்பிச்சுன்னா என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் பிஓபி போட்டுக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வி மிக்ஸ் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆற வரைக்கும் பெயிண்டிங் கன்சிஸ்டன்சியில். ஸோ ரைட், பெயிண்ட் ரெடி, வாருங்கள் பெயிண்ட் செய்யலாம். குழந்தைகளா, இதுக்கப்புறம் நோ டாக்கிங், மம்மி சைலண்ட்லி புட்டிங் மியூசிக் அண்ட் என்ஜாயிங் தி பெயிண்டிங். Cupboard is done and I am done. ஸோ இது 24 மணி நேரம் நமக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய க்ளோத்ஸ் நான் உள்ள கர்டன் ராட் அந்த இதெல்லாம் வைப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அது வந்து ஒன்றும் இல்லை, 90% ஐசோப்ரோபைல் ஆல்கோல் இல்லை வாட்டர்லேயே உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் பெயிண்ட் ஏதாவது அதில் லேமினேஷனில் ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதை வைப் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஸோ அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ ஐ வில் ஷோ யூ த என்டையர் வார்ட்ரோப் டூர் அண்ட் எசென்ஷியல்ஸ் என்ன, நெசசிட்டிஸ் என்ன, வாட் ஆர் லக்ஸரிஸ், ஒரு கேர்ளுடைய வார்ட்ரோப்ல என்ன இருக்கணும் முக்கியமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஐ வில் ஷோ. காட் நோஸ் என்ன அவதாரத்தில் இருக்கேன் நான் பெயிண்டோட. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ரெஸ்ட். 24 hours கழிச்சு பார்க்கலாம். See you tomorrow. ராதர் உங்களுக்கு இட் வில் பி அடுத்த வாரம். லவ் யூ ஆல், பாய்.